சென்னை போரூரில் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததால் நடுரோட்டில் ஆட்டோ கவிழ்ந்திருக்கிறது. ராமச்சந்திரா மருத்துவமனை அருகே சென்று கொண்டிருந்த ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் மதுபோதையில் இருந்த போதும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. சென்னை போரூர் அருகே சாலையில் சென்று கொண்ட ஆட்டோ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. போரூரில் மதுபோதையில் ஓட்டி வந்த ஆட்டோவை நடு சாலையிலே குப்புற கவிழ்த்த ஆட்டோ ஓட்டுநர் பொதுமக்கள் மீட்டு ஓரங்கட்டி அவரை காப்பாற்றியுள்ளனர். பூந்தமல்லி இருந்து போரூர் நோக்கி செல்லக்கூடிய சாலை ராமச்சந்திரா மருத்துவமனை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ ஒன்று திடீரென கட்டுப்பாட்டிலிருந்து சாலை நடுவே கவிழ்ந்தது. தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்து காரணது. இதனை கண்ட சக வாகன ஓட்டிகள் அந்த சாலையில் நடுவே கவிழ்ந்து கிடந்த ஆட்டோவையும் ஆட்டோ ஓட்டுநரை மீட்டனர். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் மதுபோதையில் சர்வசாதாரணமாக ஆட்டோவில் இருந்து வெளியேறியது அவரது வாகன ஓட்டினர் அதிர்ச்சி ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாகவே ஆட்டோ ஓட்டுநர் சிறு காயங்களில் உயிர் தப்பினார். எப்போதும் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் சாலையில் ஆட்டோ கவிழ்ந்த போது அதிர்ஷ்டவசமான வாகனங்கள் எதுவும் வராத காரணத்தினால் இந்த பகுதியில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தற்போது அந்த மீட்கப்பட்ட ஆட்டோவிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.